السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். கணிதக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு நேர இபாதத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி முறைப்படி செய்து வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை இறை அடியார்களுக்கு வழங்குவதின் நோக்கம், இந்த அடியார்கள் இறை பொருத்தத்திற்காக இறை மன்னிப்பிற்காக தன்னுடைய அமல்களை இக்லாஸான முறையிலே செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தை வழங்கி வருகின்றார். எனவேதான் இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா இறை அடியார்களுக்காக வேண்டி நேர்வழி காட்டுவதற்காக திருமறை குர்ஆனை தந்திருக்கின்றான். ரமலான் மாதமும் திருமறை குர்ஆனும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டு இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்ததினால்தான் இரவு தொழுகைகளை நாம் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அன்றாடம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறை குர்ஆன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் அந்த குர்ஆனை படிக்க வேண்டும், அந்த குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்வதை பின்பற்றுவதுதான் சரியான பாதையை அடைய முடியும், நேர்வழியை பெற முடியும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார்: வமன் யஹ்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம். எவர் ஒருவர் அல்லாஹ்வை பின்பற்றுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுகிறாரோ, குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ, அவர்தான் நேர்வழியில் செலுத்தப்பட்டார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனுடைய வலிமையை எடுத்து கூறுகின்றார். எனவேதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹூத், அதிலே அல்லாஹ் தஆலா குறிப்பாக பல நபிமார்களுடைய தியாகங்களை குறிப்பிடுகிறார். பல நபிமார்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அழைப்பு பணியை எவ்வாறு செய்தார்கள், அந்நேரத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூதிலே பல நபிமார்களுடைய வரலாறு, குறிப்பாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இப்படியாக இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஹூதிலே பல நபிமார்களுடைய பிரச்சார மக்களிடத்தில் யா கௌமி அபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு, ஒவ்வொரு நபிமார்களும் அந்த மக்களை நோக்கி கூறியது: சமுதாய மக்களே, உங்களுக்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவன்தான் உங்களை படைத்தவன், அவன்தான் உங்களுக்கு உணவளிப்பவன், அவன்தான் உங்களை கண்காணிக்கக்கூடியவன். எனவே உங்களுக்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் என்ற ஒற்ற குரலை எல்லா நபிமார்களும் கூறியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹூதிலே அந்த நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலகத் பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம். அத்துணை நபிமார்களும் அந்த மக்களை நோக்கி கூறியது: யா கௌமி இஅபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் என்று சொன்ன பொழுது அத்தனை நபிமார்களுக்கும் அந்த மக்களிடமிருந்து கேட்ட ஒரே குரல்: நீங்கள் ஒரு பைத்தியக்காரர், நீங்கள் ஒரு வழிகேடர். இப்படிதான் சொன்னார்கள். அத்தனை நபிமார்களும் பொறுத்து கொண்டார்கள், அத்தனை நபிமார்களும் சகித்துக் கொண்டார்கள், அத்தனை நபிமார்களும் அவர்களுக்கு சரியான மார்க்க விளக்கங்களை கொடுத்தார்கள். எனவேதான் அவர்களுடைய பொறுமை அந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது. குறிப்பாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட ஈமான் கொள்ளாத ஒரு நிலை. அவர்களிடத்தில் எவ்வளவு போராடினார்கள், மக்களிடத்தில் சொன்னார்கள், மக்கள் கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள்: யா அல்லாஹ், இதற்கு பின்னால் சமுதாயம் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது: வயஸ்னல் புல்க, அந்த பாலைவனத்தில் மிகப்பெரிய ஒரு மலை, ஒரு கப்பலை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார். ஒரு கப்பலை
நோகலை செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். தண்ணீர் இல்லாத இடத்திலே நூஹ் நபி அவர்கள் பாலைவனத்திலே கொண்டு போய் மிகப்பெரிய ஒரு கப்பலை கட்டி கொண்டிருக்கிறார், எங்கே கொண்டு போய் விடுவார் என்று அவர்கள் பரிகாசமாக பேசினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முன்னாலேயே நீரை மலையிலிருந்து தண்ணீரை இறக்கினார், பூமியிலிருந்து தண்ணீரை ஓட செய்தார். மிகப்பெரிய கப்பல் போகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் ஊற்றை இறைவன் உண்டாக்கினார். பார்த்து அதிர்ச்சியானார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பாக எத்தனை ஆண்டுகள் வலக்கத அரசனா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் இல்லா அல்ஃபஸனத் இல்லா 50 ஆமா 950 ஆண்டு காலங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு பணி இருந்தது. ஆனால் குறைந்த நபர்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அவர்களுக்கு கப்பல் செய்யப்பட்டது. ஈமான் கொண்ட குறைந்த நபர்களை அதில் ஏறும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அதில் ஏறிக்கொண்டார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளையையும் நான் யா புனைய இருக்கும் மகனா அலா தகுன் மஹில் காபிரி, என் அருமை மகனே இந்த கப்பலில் ஏறிக்கொள், நீ நிராகரிப்பவர் ஆகிவிடாது. தான் பெற்றெடுத்த பிள்ளையை தாவா பண்றாங்க, ஹிதாயத்து கிடைக்கல, எவ்வளவோ போராடுறாங்க. அந்த பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மிகப்பெரிய ஒரு மலையினுடைய கடலினுடைய நுரை, கடலினுடைய வேகம் அடிக்கிறது. அவர்கள் முன்னாலேயே அங்கே மூழ்கடிக்கப்படுகிறார். அப்போது சொல்கிறார், யாருடைய அருமை மகனை இந்த கப்பல்ல ஏறிக்க. அவர் சொல்றார், நான் இந்த மலையின் மீது ஏறிக்கொள்வேன், இந்த மலை என்னை காப்பாற்றிக் கொள்ளும் என்று சொன்னார்கள். இன்றைய தினம் உன்னை காப்பாற்றக்கூடியவன் இல்லாமன் ரஹிம ரப்பி, என்னுடைய இறைவன் யார் மீது கிருபை செய்தானோ அவர்களை தவிர யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று உரையாடி கொண்டிருக்கும் பொழுதே மிகப்பெரிய மலை போன்ற அந்த கடலினுடைய அலை வந்து அவர்களை மூழ்கடித்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை அழைத்து கேட்டார்கள், யார் நாதா நூஹ் ரப்பஹு இன்னபனி மின் அஹ்லி, இறைவா எனக்கு வாக்களித்திய என்னுடைய மகன் என்னை சார்ந்தவனாச்சே, நீ வாக்களித்து காப்பாற்றவில்லை என்று கதறினார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, உன் மகன் உன்னை சார்ந்தவன் அல்ல. ஏன் தெரியுமா? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவன் சாலிஹான அமல் செய்யவில்லை, அவன் ஈமான் கொள்ளவில்லை என்றால் உன் மகன் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா பகிரங்கமாக அறிவித்து, வலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு எதை பற்றி ஞானம் இல்லையோ அதை பற்றி நீ கேட்காதே என்று நபிக்கு சொன்னான். நபியும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். தன் முன்னாலேயே தான் பெற்றெடுத்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் அழிக்கப்படுகிறார். ஒரு நபியினால் காப்பாற்ற முடியவில்லை. ஏன்? ஈமான் இல்லை, அமல் இல்லை என்றால் ஒரு பலனும் எவ்வளவு உயர்ந்த நபியாக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அழைத்து சொல்லும் பொழுது தன் மகளார் பாத்திமாவை முதற்கொண்டு அழைத்து சொன்னார்கள், யா பாத்திமா முஹம்மத் அன்கிதி அன்னார், நீ நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள். லா உனி அன்பி மினல்லாஹி ஷியா, நாளை மறுமை உன்னை நான் காப்பாற்ற முடியாது. நீதான் அமல் செய்ய வேண்டும், நீதான் ஈமான் கொள்ள வேண்டும், நீதான் தொழ வேண்டும், நீதான் நோன்பு வைக்க வேண்டும், நீதான் ஜக்காத் கொடுக்க வேண்டும், நீதான் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு அஞ்ச வேண்டிய எல்லா விஷயங்களும் அஞ்சிக் கொண்டால் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். தன் தந்தை உயர்ந்த நபி, அவர் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கை கொள்ளாதே. லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, நாளை மறுமையில் நான் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளாருக்கு அறிவுரை நிகழ்த்திய செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு குர்ஆனில் அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் ஒரு தந்தை நபியாக இருந்து 950 ஆண்டு காலங்கள் மார்க்கப்படி அழைப்பு பணிகள் செய்து தன்னுடைய பிள்ளை ஈமான் கொள்ளாத ஒரு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்றால் நாம் யோசிக்க வேண்டும். நம்மெல்லாம் அல்லாஹ் தஆலா நூஹ் நபியுடைய மகனுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாளை மறுமையில் நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு இணங்க நம்முடைய அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை மாற்றுபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்க பிடிப்போல இருக்கக்கூடிய நசீபை குடியா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் எப்பொழுதும் கேட்பார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். உள்ளம் எந்த நேரத்தில் எப்படி மாறி போகும் என்று தெரியாது. எனவே மரணப்படுக்கை வரை மலக்குள் மோது வருகின்றவரை தன்னுடைய ஈமான் இறை நம்பிக்கையோடும் இறை மார்க்கத்தோடும் இறை நெருக்கத்தோடும் இருக்க வேண்டும் என்று ஒரு நபியுடைய பிரார்த்தனை அன்றாட வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்றால் அதை விட பன்மடங்காக கேட்பதற்கு நாம் தகுதி உடையவர்களாக இருக்கின்றோம்.
ஏனென்றால் உலகத்தில் குழப்பங்களும் எச்சரிக்கைகளும் உலகத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை உடைய மார்க்கத்தை பிடிப்புள்ளவர்களாக்குயா. யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக. அல்லாஹ்வுடைய ஒரு அறிவிப்பிலே உள்ளங்களை திருப்புபவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னைக்கு கீழ்ப்படியக்கூடிய உள்ளமாக ஆக்கி வை யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தையும் இறை பயத்தையும் இறுதி தூதருடைய அந்த போதனையை உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு ரமலானுடைய மாதம் எப்போது சென்றாலும் அடுத்த மாதம், அடுத்த நாள், அடுத்த நோன்பு நம்மளால் கிடைக்கக்கூடிய நசீப் இருக்கிறா இல்லையா என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. எனவே கிடைத்த அந்த பாக்கியத்தை இறை பொருத்தத்தோடும் இறை நம்பிக்கையோடும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படியும் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல நபிமார்கள் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். தன் பெற்றெடுத்த பிள்ளை தன்னுடைய மனைவியை கூட ஈமான் கொள்ள முடியவில்லை என்பதை மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய அந்த ஈமானை உயிருள்ள ஈமானாக, மறுமை பயன் தரக்கூடிய ஈமானாக, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஈமானாக நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதனுடைய அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.